Welcome to the class, students. Today let us continue geography lesson 1, India location, relief and drainage. In the last class we have seen the location and extent of India, Indian standard time and major physical divisions of India. Himalayan mountains, so importance of Himalayas last class la பார்த்தோம். Today let us continue the northern Great Plains. This fertile plain lies to the south of northern mountains. இப்போ northern mountains அப்படின்றது என்ன சொன்னோம், ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னோம். ஹிமாலயாஸ்க்கு சவுத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கு. This plain is one of the most extensive stretches of alluvium in the world. இந்த பிளெயினில் தான் பார்த்திங்கன்னா லார்ஜர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டைல் அலூவியம் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. எந்தெந்த ரிவர் டெபாசிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அலூவியம் அப்படின்றது எ ஃபர்டைல் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ் டெபாசிட்டட் பை த ரிவர் இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்ரா அண்ட் தயர் ட்ரிபியூட்டரிஸ்னால் பிரான்ச்சஸ். அந்த மெயின் ரிவர், இதெல்லாம் மெயின் ரிவர்னுடைய பிரான்ச்சஸும் செட்டில் பண்ணது அலுவியம் டெபாசிட்ஸ். அது ஃப்ளோ ஆகிற ஏரியா எல்லாமே. இப்போ என்ன நம்ம சொன்னோம், ஃபர்டைல் கிரேட் பிளெயின்ஸ் வந்து நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்க்கு சவுத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கிறதா நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் இது வரலும் சிச்சுவேட் ஆகிருக்கு. இப்போ எந்தெந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற ஏரியான்னு சொன்னோம், டெபாசிட்ஸ் பண்ணதுன்னு இண்டஸ் ரிவர் சொன்னோம், யமுனா ரிவர், கங்கா ரிவர், பிரம்மபுத்ரா ரிவர், அதுவும் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது ஃப்ளோ ஆகிற ஏரியாவில் அல்யூவியமை டெபாசிட் பண்ணுது. நார்தர்ன் மவுண்டெயின்ஸ்க்கு சவுத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கு நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ லென்த்தை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் 2400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரை ஃப்ளோ ஆகி கவர் பண்ணுது அந்த ரிவர்ஸ். The length of the plain is about 2400 km and width varies from 240 to 320 km. Its width increases from எந்த இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ 240லேருந்து 320ன்னு சொல்லியிருக்கோம். எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. It covers an area of over 7 lakh square kilometer. The northern Great Plains of India is remarkably a homogeneous surface with an imperceptible slopes. அதாவது சமமான ஒரு பரப்பில் சிச்சுவேட் ஆகிருக்கு அந்த கிரேட் பிளெயின்ஸ். They are formed mostly by the depositional process of Himalayan and Vindhyan rivers. Great Plains எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெபாசிட்ஸ் ரிவர் கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வரதில்ல, அப்படியே டெபாசிட் பண்ணதில்லை. அது வந்து எந்தெந்த ரிவர்ஸ்னால் ஹிமாலயன் ரிவர்ஸும் விந்தியன் ரிவர்ஸும். These rivers deposit enormous quantity of sediments. இந்த ரிவர்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஹிமாலயன் ரிவர்ஸும் விந்தியன் ரிவர்ஸும் லார்ஜ் குவான்டிட்டியில், எனார்மஸ்னால் நிறைய இந்த செடிமெண்ட்ஸை வந்து எங்கே டெபாசிட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸ்லையும் ஃப்ளட் பிளைன்ஸ், ஃப்ளட்ஸ் அக்கர் ஆகுதில் ரிவர்ஸில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் நம்ம ஃப்ளட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதனால் டெபாசிட் பண்ணுது செடிமெண்ட்ஸை. The important characteristics features of the sediment deposits of the plain is பாபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாபர் பிளெயின் ஃபார்ம் ஆகுது. திஸ் பிளெயின் இஸ் மேட் அப் ஆஃப் கிரேவல்ஸ் அப்படின்னா இந்த கூழாங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் அன்அசார்டட் செடிமெண்ட்ஸ் வந்து பலதரப்பட்ட இது செடிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுது, டெபாசிட் ஹிமாலயன் ரிவர்ஸ் டெபாசிட் பண்ணுறது. இதுதான் பாபர் பிளெயின். த போராசிட்டி ஆஃப் திஸ் பிளெயின் இஸ் ஸோ ஹை. சாயில் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் போராசிட்டி அப்படின்றது நிறைய துகள்கள், நுண் துகள்கள்லாம் இருக்கும், ஈஸியாக வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் திஸ் பிளெயின் இஸ் ஸோ ஹை that most of the small streams flow over this region disappear. இந்த ரீஜியனில் ஃப்ளோ ஆகிற நிறைய ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, காணாத போயிடுச்சு. ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிற்றோடைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. இட் வித் வேரிஸ் ஃப்ரம், இது அகலம் வந்து எப்படி இருக்குது 8 to 15 கிலோமீட்டர். எந்த பிளேஸில் வைடராக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெஸ்டர்ன் பிளெயின்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் டிவிஷன்ஸில் தேன் இந்த ஈஸ்ட், அஸ்ஸாமை விட வெஸ்டர்ன் பிளெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகலமாக வைடராக இருக்குது. திஸ் பிளெயின் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு அந்த லேண்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது.
ஒன்லி பிக் ட்ரீஸ் வித் லாங் ரூட்ஸ் த்ரைவ் இன் திஸ் ரீஜன். இப்போ அந்த ரீஜியனில் வந்து என்ன நம்ம கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சர் செய்ய முடியாது. அந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா லார்ஜ் ட்ரீஸ், பிக் ட்ரீஸ் வந்து லாங் ரூட்ஸோடு அந்த ரீஜியனில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பார்க்கலாம். டராய் ட்ராக், டராய் பிளெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் அ zone ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ்னால் ரொம்ப சதுப்பு நிலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி. த திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். டராய் ரீஜனில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். அதேமாதிரி ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கனால வைல்ட் லைஃப், அதாவது வயலில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னா ஹியூமன்ஸ் அதுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. அதனால் அங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், சேஃபாக இருக்கும். திஸ் ட்ராக் லைஸ் டு த சவுத் ஆஃப் பார்பர் பிளைன். பார்பர் பிளைன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சவுத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கும் இந்த டராய் பிளைன். த வித் ஆஃப் திஸ் பெல்ட், அதாவது பெல்ட் அப்படின்றது ஏரியா ஆஃப் திஸ் ஏரியா இஸ் 15 to 30 கிலோமீட்டர் வரலும் அகலமாக இருக்கும். டராய் வந்து வைடராக இருக்கும் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ், எஸ்பெஷலி இன் பிரம்மபுத்திரா வேலி டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். பிரம்மபுத்திரா ஃப்ளோ ஆகிற அந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடராக இருக்கும் டராய் பிளைன். ஏன் அப்படின்னா அங்கே ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன் மெனி ஸ்டேட்ஸ் த டராய் ஃபாரஸ்ட் ஹாஸ் பின் கிளியர்ட் ஃபார் கல்டிவேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாங்கர் பிளெயின். Bangar Plain represents the upland alluvium tract of the Great Plains of India formed by the older alluvium. இப்போது ஒவ்வொரு இயரும் நம்மளுக்கு ரெய்னி சீசன் அக்கர் ஆகுது. அந்த ரெய்னி சீசனில் இப்போ இந்த இயர் ரெய்னி சீசன் அக்கர் ஆகுது அப்படின்னு சொன்னால் மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து மேலே எங்கேயுமே ஸ்டாக்னண்ட் ஆகிருக்காது. மவுண்டன் ஹில்ஸ்லேருந்து ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ், அதாவது அடிவாரத்துக்கு வந்துடும், அந்த இது செட்டில் ஆயிரும். ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுல அங்கே வந்து செட்டில் ஆயிரும். இப்போ இது இந்த இயர் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ரெய்னி சீசனில் ஹெவி ரெயின் அக்கர் ஆகும். அந்த வாட்டர் வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டு வரும்போது மேலே இருக்கிற செடிமெண்ட்ஸை செட்டில் பண்ணும். இப்போ லாஸ்ட் இயர் அக்கரான அந்த செடிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டர் அலுவியம் சொன்னோம், அதுதான் பாங்கர் பிளெயின். பாங்கர் ரெப்ரசன்ஸ் த அப்லேண்ட் அலுவியம் ட்ராக்ட் ஆஃப் த கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம். The Bangar land lies above the flood limits of the river. Flood limitsக்கு above situate ஆகிருக்கிறது தான் பாங்கர் லேண்ட். This soil is dark in color. இப்போ வந்து அந்த சாயில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ரிச் இஸ் ஹியூமஸ் கண்டென்ட். ஹியூமஸ் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ரிவர்லாம் ஃப்ளோ ஆகி வரும்போது அதோட இந்த மரம், செடி, கொடி எல்லாம் அடிச்சிட்டு வரும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்னாகும் அப்படின்னு சொன்னால் அப்படியே செட்டில் ஆகி மக்கி போய் இருக்கும். இப்போ அது வந்து என்னாகும், பிளாக் கலராக இருக்கும் ஹியூமஸ் அப்படின்றது. வெல் ட்ரைன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அது வந்து அக்ரிகல்ச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாங்கர் பிளெயின் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு காதர் பிளெயின் அப்படின்றது தான் நியூவர் அலுவியம். இப்போ இந்த இயர் வந்து ரெயின் அக்கர் ஆகி அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து எங்கேயும் ஸ்டாக்னேட் ஆகித ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் த மவுண்டெயின்ஸ்க்கு வந்து செடிமெண்ட் செட்டில் பண்ணுறது தான் காதர் பிளெயின்ஸ். த நியூவர் அலுவியம் ட்ராக்ட் அலாங் த கோர்ஸ் ஆஃப் த ரிவர். இப்போ ரிவர் ஃப்ளோ ஆகிற அந்த ஏரியாவில் it is known as Kadar or bed lands. Kadar tract was enriched by fresh deposits. இப்போ நியூவாக நம்ம வந்து அலுவியம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், டெபாசிட் பண்ணியிருக்கோம். டெபாசிட் ஸ்லிட் எவ்ரி இயர் டியூரிங் த ரெய்னி சீசன். காதர் லேண்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சாண்டு, ஸ்லிட்டு, கிளே, மட்டு. இட் இஸ் ஹைலி ஃபர்டைல் சாயில். நெக்ஸ்ட்டு டெல்டா ரீஜன். டெல்டா ரீஜன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிவர் ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகிற ரிவர் வந்து பார்த்திங்கன்னா பிக் வாட்டர் பாடிஸ், அதாவது ஓஷன்ஸ்லேயோ சீஸ்லேயோ மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இதாகிறதா என்னது டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். ட்ரையாங்குலர் ஷேப்டு ஃபர்டைல் லேண்ட் அட் த மவுத் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்ரா இஸ் நோன் அஸ் சுந்தர்பன்ஸ் டெல்டா. சுந்தர்பன்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது கங்கா ரிவரும் பிரம்மபுத்ரா ரிவரும் மவுத் ஆஃப் த ரிவர், அதாவது பிஃபோர் இட் என்டர் இன் டு த பிக் வாட்டர் பாடிஸ், அதாவது ஓஷன்ஸ்லேயோ சீஸ்லேயோ மெர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மவுத் பார்ட்டை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், டெல்டா ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். கங்கா ரிவரும் பிரம்மபுத்ரா ரிவரும் இது பண்ணுறது சுந்தர்பன்ஸ் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த பிக்கெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா. இங்கே வந்து இட் இஸ் ரொம்ப பிக்கெஸ்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற டெல்டா ரீஜன் அப்படின்னு சொன்னால் சுந்தர்பன்ஸ். It is an area of deposition as the river flows in this track sluggishly. இப்போ வந்து இது வந்து ஏரியா வந்து அதிகமாக டெபாசிட் பண்ணுது. ஏன் அப்படின்னு சொன்னால் ரிவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்லக்கிஷ்னால் வெரி ஸ்லோ மூவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். இந்த டெல்டிக் பிளெயின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஓல்டு மட். இப்போ அந்த டெல்டிக் பிளெயினில் என்ன இருக்கும், ஓல்டு மட் இருக்கும், நியூ மட் இருக்கும், அப்புறம் மார்ஷ் அந்த ஈரப்பதமாகவும் இருக்கும். இந்த டெல்டா ரீஜன் த அப்லாண்ட்ஸ் ஆர் கால்டு
chars, while the marshlands are called belts. இப்போ அந்த பிளெயின்ஸ்லாம் கொண்டு போய் அதை டெபாசிட் பண்ணதில் அதை வச்சு நம்ம வந்து பிளெயின்ஸை வந்து ரீஜியன்ஸாக டிவைட் பண்ணுறோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் த டெபாசிட்ஸ் ஆஃப் த செடிமெண்ட்ஸ் பை த வேரியஸ் ரிவர்ஸ் அண்ட் topographical characteristics. The northern plains of India is divided into 4 major physical divisions. First வந்து ராஜஸ்தான் plain. ராஜஸ்தான் plain அப்படின்றது பார்த்திங்கன்னா it is located to the west of ஆரவல்லி mountain ranges. ஆரவல்லி mountain rangeக்கு வெஸ்ட்டில் சிச்சுவேட் ஆகிருக்கிறது தான் என்னது Rajasthan plains. It covers an area of about 1,75,000 square kilometer. Rajasthan plain is formed by the deposition. அதாவது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா லூனி ரிவர் டெபாசிட் பண்ணுறதோ அதே மாதிரி லாங் வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி அப்படின்றது ஹோலி ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ராமாயண மகாபாரதம் கதையிலலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரிவர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்அப்பியர் வேனிஷ்னா காணாமல் போயிடுச்சு. அந்த ரிவர் டெபாசிட் பண்ணுறதுனால ஃபார்ம் ஆகிறது தான் ராஜஸ்தான் பிளைன். தேர் were several salt lakes in ராஜஸ்தான். சால்ட் லேக் இருக்குது. அதில் ஃபேமஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு சொன்னால் சாம்பார் சால்ட் லேக். புஷ்கார் லேக் நியர் ஜெய்ப்பூர் இஸ் த ப்ராமினென்ட் ஒன், இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ராஜஸ்தான் பிளைன் சாம்பார் லேக். இப்போது ரிவர்ஸ் வந்து செட்டில் ஆகிருக்குது டெபாசிஷன் ஆக்டிவிட்டீஸ்னால ராஜஸ்தான் 4 பிளைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இப்போ ராஜஸ்தான் பிளைன் அப்படின்னு பார்த்தோம். ராஜஸ்தான் பிளைன் இங்கே பார்த்திங்கன்னா லூனி ரிவர் டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால ராஜஸ்தான் பிளைன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொன்னோம் ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட்டில் சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பிளைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சாப் ஹரியானா பிளைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நார்த்து சைடில் ஈஸ்ட்டுக்கு கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஈஸ்ட்டில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ரிவர் வந்து டெபாசிட் பண்ணது அப்படின்னு சொன்னால் மேலே அந்த லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பியாஸ், சட்லேஜ், ராவி, சாம்பல், ஜீலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரிவர்னுடைய டெபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ்னால ஃபார்ம் ஆகிறது தான் பஞ்சாப் ஹரியானா பிளைன் அப்படின்றது. நெக்ஸ்ட் பிளைன் பார்த்திங்கன்னா கங்கா பிளைன் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கங்கா பிளைன் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா யமுனா ரிவர்னுடைய டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. அது யமுனா கங்கா ரிவர் அண்ட் இட் ட்ரிபியூட்டரிஸ். கங்கா யமுனா மேலே இருக்கிற ட்ரிபியூட்டரிஸ்னால கங்கா பிளைன் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மபுத்திரா பிளைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பிரம்மபுத்திரா பிளைன் இதுதான் பிரம்மபுத்திரா பிளைன். இந்த பிரம்மபுத்திரா பிளைன் பார்த்திங்கன்னா அசாம் ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. பிரம்மபுத்திரா ரிவர் நிறைய டெபாசிட்ஸ்னால ஃபார்ம் ஆகிறது தான் பிரம்மபுத்திரா பிளைன். Punjab Haryana plain, it lies to the northeast of Great Indian Desert. This plain is found over a region of about 1.75 lakh square kilometer. Punjab Haryana plains are formed by the depositions of the rivers Sutlej, Pias and Ravi. This plain act as a water divide Doab region. Doab அப்படின்றது a land situated between the 2 rivers. The 2 major watershed is divided into Yamuna Sutlej and Ganga Yamuna. Next Ganga plain. It extends from the Yamuna river in the west to the Bangladesh in the east. The total area covered by this plain is about 3.75 square kilometer. The river Ganga and its tributaries such as Gagra, Kongtak, Kosi, Yamuna, Chambal, Betwa, etc. constitute this plain by their sediments and make the Great Plain in India. It is the largest plain in India. இந்தியாவிலேயே largest plain இந்த 4 plains நம்ம பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கங்கா பிளைன் தான் largest plain. The general slopes of the entire plain, upper, middle and lower Ganga is towards east and south eastwards மூவ் ஆகி போகுது. ஸ்லோப்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பிளைன். It is located mainly in the state of Assam. It is a low-level plain located in the eastern part of Great Plains of India and it is formed by the deposits of river Brahmaputra. It covers an area of about 56,000 to 275 square kilometers. This plain create alluvial fans and
marshy tracts. Thar desert. Thar desert அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். Thar desert is known as the Great Indian Desert in a large arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area of 2 lakh square kilometer and forms a natural boundary between India and Pakistan. It is the world's 7th largest desert. செவன்த் லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? கிரேட் இண்டியன் டெசர்ட். இட் லைஸ் இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரை ரீஜியனாக இருக்குது. 2 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்கு இந்த டெசர்ட் ரீஜியன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும், திஸ் இஸ் இந்தியா, திஸ் இஸ் பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானுக்கும் பிட்வீனில் ஒரு நேச்சுரல் பவுண்ட்ரியாக சிச்சுவேட் ஆகிருக்கு. வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படின்னு நம்ம தார் டெசர்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்ச். இது ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடில், ஆரவல்லி ரேஞ்சுக்கு வெஸ்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஏரியா, அதாவது டெசர்ட் ரீஜியன். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 2/3 ராஜஸ்தான் பார்ட். இப்போ 3 பார்ட்டில் 2 பார்ட் வந்து இந்த டெசர்ட் ரீஜியன், தார் டெசர்ட் வந்து கவர் ஆகிருக்கு. The desert lies in the western part of Aravalli range and covers 2/3 of Rajasthan state. There are 2 major divisions in the desert. இந்த டெசர்ட்டில் 2 டிவிஷன். ஒன்று வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெசர்ட் ரீஜனாக இருக்கும். இன்னொன்று வந்து பாதி மழை, ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிருக்கும், ஒரு சில இடத்துல ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். So they are actually known as desert region Marustali and semi-desert region Bongar. Many different types of sand dunes and salt lakes dunes are seen here. அங்கே வந்து இதெல்லாம் sand dunes, அந்த மணல் குவியல்கள், சால்ட் லேக், அதாவது சாம்பார் சால்ட் லேக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தல, அதெல்லாம் ராஜஸ்தானில் இந்த டெசர்ட் ரீஜியனில் நம்ம பார்க்கலாம். Next, the peninsular plateaus. The plateau region lies to the south of northern Great Plains. This is the largest physiographic division of our country. நம்ம கண்ட்ரியிலேயே largest physiographical division அப்படின்னு சொன்னால் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான். எவ்வளோ கிலோமீட்டர் ஏரியாவை கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். about half of the total area of the country. இந்தியானுடைய half part வந்து பெனின்சுலார் பிளாட்டியூ கவர் ஆகிருக்கு. It is an old rocky plateau region. Rocks எல்லாம் மேற்பட்ட plateau region. The topography consists of series of plateaus. இப்போ இந்த topography வந்து natural features அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய plateaus, hill ranges interspersed by the river valleys. River valley இந்த hills regionல என்ன பண்ணிருக்கு, river valley நடுவில் இருக்கனால டிவைட் பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன சொன்னோம், half of the total area, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஏரியா எல்லாமே என்னது, பெனின்சுலார் பிளாட்டியூ. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், பெனின்சுலார் பிளாட்டியூ அப்படின்றது 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்தியானுடைய ஃபிசிக்கல் டிவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுதா, இந்த ரிவர்ஸ் வந்து என்ன ஆகுது, டிவைட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி ஆரவல்லி ஹில்ஸ் நம்ம முதல்லையே நம்ம காமிச்சோம். ஆரவல்லி ஹில்ஸ் அப்படின்றது, இப்போ ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்றது இங்கே இருக்கா. இந்த ஆரவல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெனின்சுலார் பிளாட்டியூனுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டு பவுண்ட்ரியாக இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா பந்தல்கண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது பாரு, நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே கவர் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், பந்தல்கண்ட், பாகல்கண்ட் இங்கே இருக்குது, பந்தல்கண்ட் இங்கே இருக்குது, கைமூர் ஹில்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்து ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸை கவர் ஆகிருக்கு இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ ரீஜியனில். அதே மாதிரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, வெஸ்டர்ன் பார்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸும் அதனுடைய பவுண்ட்ரிஸாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பீக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ, இதில் பார்த்திங்கன்னா
எது எந்த ரீஜன் எந்த ரீஜன் அப்படின்னு சொன்னால் ஆனைமுடி அப்படின்றது இங்கே இருக்குது. ஆனைமுடி அப்படின்றது பெனின்சுலார் பிளாட்டியூவில் ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஹையஸ்ட் பீக்காக லொக்கேட் ஆகிருக்கு. அதனுடைய ஹைட் அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாரு, 2695 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. சரியா, இது வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வேர்ட்ஸை ஸ்லோப் ஆகாத ஈஸ்ட் வேர்டை நோக்கி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து இது வெஸ்ட் வேர்டு, இதிலேருந்து ஈஸ்ட் வேர்டு நோக்கி ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம முதல்ல சொன்னோம் நடுவில் ரிவர்ஸ்லாம் நிறையா ஃப்ளோ ஆகிறனால இந்த பெனின்சுலார் பிளாட்டி வந்து டிவைட் ஆகுது, ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகிறனால அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆரவல்லி ஹில்ஸ் மார்க்ஸ் த northwestern boundary of the plateau region. Its northeastern part boundaries are marked by Bandalkhand upland, Kaimur, Rajmahal hills. Western Ghats and Eastern Ghats mark the western and eastern boundaries. The altitude of a large portion of the plateau is more than 600 meter from the mean sea level. Sea level இருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் more than 600 meter. The peak of Anaimudi is the highest point in the plateau. Its height is 2695 meter. 2695 meter. It is located in Anaimalai Hills. The general slopes of this plateau is towards east. The Great Plateau is the Gondwana land அப்படின்னு சொல்லி நம்ம ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஃபார்ம் ஆகும்போது சொன்னோம்ல அது of a land mass. Gondwana அப்படின்றது land mass. Due to the old age, the rivers in this region attain their base level. ரொம்ப ஓல்டஸ்ட்டாக இருக்குன்னா அந்த பேஸ் லெவலில் ரீச் ஆகி டெவலப்டு broad and shallow valleys வந்து அங்கே இருக்குது. The river Narmada divides the plateau region of India into two parts. The region lying to the north of Narmada is called Central Highland, and the region lying to the south of Narmada is called as a Deccan Plateau. The northern part, the river Narmada டிவைட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரிவர் நர்மதா இருக்குது. இந்த ரிவர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த டெக்கான் பிளாட்டியூ ரீஜனை டூவாக டிவைட் பண்ணிருக்கு. நார்தன் பார்ட் இது நார்தன் பார்ட். நார்தன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி நர்மதா ரிவருக்கு பிலோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ ரீஜன் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அந்த ரிவரில். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது டெக்கான் பிளாட்டியூ லொக்கேட் ஆகிருக்கா, இங்கே டெக்கான் பிளாட்டியூ இருக்குது. தட் இட்ஸ் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த சைடில் மகாநதி இங்கே இருக்குது. கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ரிவர் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப் இந்தியாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈஸ்ட் வேர்டில் ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலில் வந்து மெர்ஜ் ஆகுது அந்த ரிவர்ஸ் எல்லாமே. The river Narmada divides the plateau region of India broadly into two. The region lying to the north of Narmada is called Central Highlands, and the region lying to the south of Narmada is called Deccan Plateau. All the major rivers Mahanadi, Godavari, Krishna, Kaveri, etc. lying to the south of India flow eastward and fall into Bay of Bengal. Narmada and Tapati are the two rivers situated to the south of India's flow westward. இது வந்து வெஸ்ட்வேர்டில் ஃப்ளோ ஆகி அரேபியன் சீல மெர்ஜ் ஆகுது. their movement towards west is due to the presence of ரிஃப்ட் வேலி. ஏன் வந்து அது மட்டும் அரேபியன் சீல போய் மெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் த ரிஃப்ட் வேலி வந்து அந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் ஹைலாண்ட். The Central Highland extend between the Narmada River and Northern Great Plains. Narmada River ku Northern Great Plains ku between la situate irukada Central Highlands. The Aravalli from the west and northwest edge of the Central Highlands. Central Highlands la northwestern part la locate aayirukku. The hills extended from Gujarat through Rajasthan to Delhi in the northwesterly direction. Now for the distance of about 700 km, the height of this hill is about 1500 meter in the southwest, while near Delhi the height is hardly 400 meter. Guru Shikhar with 1722 meter is the highest peak in this region. Central Highlands அப்படின்றது பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கோம், நர்மதா ரிவருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நார்தன் கிரேட் பிளைன்ஸ் இந்த சைடில் இருக்கும், அதுக்கு பிட்வீனில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆரவல்லி ரேஞ்ச் இங்கே இருக்குது வெஸ்டர்ன் பார்ட்டில், நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட். த ஹில்ஸ் ஃப்ரம் குஜராத் டு
குஜராத்திலேருந்து டெல்லி வரலும் இருக்க, ராஜஸ்தான் டு டெல்லி வரலும் என்ன பார்த்திங்கன்னா 700 கிலோமீட்டர் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹைட்டில் இருக்குது. இதில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொன்னால் குருஷிகார். இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1722 மீட்டர் ஹைட்டில் வந்து இந்த ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு ஹில் ஸ்டேஷன். The western part of the Central Highland is known as Malwa Plateau. It lies to the southwest of Aravalli and to the north of Vindhyachal Range. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வெஸ்டர்ன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா என்னது மால்வா பிளாட்டியூ இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், விந்தியாச்சல் ரேஞ்ச், ஆரவல்லி ரேஞ்சுக்கு ஆரவல்லி இங்கே இருக்குது. அதில் சவுத் ஈஸ்டர்ன் பார்ட்டில் பார்த்திங்கன்னா விந்தியாச்சல் ரேஞ்ச், விந்தியா ரேஞ்ச் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே சாம்பல் ரிவர், பெட்வா, கென், இந்த ரிவர்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஃப்ளோ ஆகி வந்து மால்வா பிளாட்டியூவில் ட்ரெயின் ஆகுது, அது என்ட்ரு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஃபோர் இதில் வந்து ஜாயின் யமுனா ரிவரோட யமுனா ரிவர் இங்கே இருக்குது. யமுனா ரிவரோட ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மால்வா பிளாட்டியூவில் ட்ரெயின் ஆகுது. மால்வா பிளாட்டியூனுடைய ஈஸ்டில் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், பந்தல்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து பந்தல்கண்ட்லேருந்து எவ்வளோ பாகல்கண்ட் வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. பந்தல்கண்ட்லேருந்து பாகல்கண்ட் வரலும். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மால்வா பிளாட்டியூ இங்கே இருக்குது. மால்வா பிளாட்டியூக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், பந்தல்கண்ட் இருக்குது. அதே மாதிரியே என்ன இருக்குது, அது ஃபர்தராக எது வரல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பாகல்கண்ட் வரலும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ லொக்கேட் ஆகிருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ லொக்கேட் ஆகிருக்கு. இட் கவர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்டை கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர். இந்த ரீஜியனில் பார்த்திங்கன்னா என்னது மினரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக அயன் ஓரும் கோலும் அந்த ரீஜியனில் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The river Chambal, Betwa can drain into Malwa Plateau before they join the river Yamuna. The central highlands which extend to the east of Malwa Plateau is known as Bandalkhand and its further extension is known as Bagalkhand. The eastern part of the central highland which lies to the northeastern part of the Indian plateau is known as Chota Nagpur Plateau. It covers much of the Jharkhand, adjacent part of Odisha, West Bengal, Bihar, Chhattisgarh. This region is very rich in mineral resources, particularly iron ore and coal. Next, Deccan Plateau. Deccan Plateau. This physiographic division is the largest plateau region of India. Plateau region le largest part அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், Deccan Plateau. The shape of this plateau is roughly triangular. One side of the triangle is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills. And this line passes through the Eastern Ghats. The second arm, another part வந்து பார்த்திங்கன்னா marked by Satpura Range, Mahadev Hills, Michael Range, Rajmahal Hills. Third arm is marked by the Western Ghats. The area of the plateau region is 7 lakh square kilometer and height ranges from 500 to 1000 above mean sea level. இப்போ டெக்கான் பிளாட்டியூவில் நம்ம என்னன்னு சொல்லிக்கோ, ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப்புன்னு சொன்னோம். டெக்கான் பிளாட்டியூ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 7 lakh கிலோமீட்டரை கவர் ஆகிருக்கு. ஒரு ஒன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குது. ராஜ்மஹால் ஹில்ஸ்லேருந்து கன்னியாகுமரி, கேப் காமரின் வரலும் ஒரு ஏரியா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இன்னொரு ஆம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாத்புரா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது பாருங்கள். சாத்புரா ரேஞ்சிலருந்து மகாதேவ் ஹில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னது ராஜ்மஹால் ஹில்ஸ், இங்கே ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கா, ராஜ்மஹால் ஹில்ஸ் இது ஒரு பார்ட்டு. அடுத்தது தேர்டு பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸ் இருக்கா, வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. எவ்வளோ ஏரியாவை கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரீஜியன் டெக்கான் பிளாட்டியூ ரீஜியன் அப்படின்றது 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அது ஹைட் பார்த்திங்கன்னா 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரலும் சி லெவல்லேருந்து இருக்குது.
Western Ghats. The Western Ghats forms the western edge of the Peninsular Plateau. பெனின்சுலார் பிளாட்டியூனுடைய வெஸ்ட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் பெனின்சுலார் வெஸ்டர்ன் காட்ஸ். இது வந்து என்னது அரேபியன் சீக்கு பேரலாக மூவ் ஆகுது. நார்தர்ன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் வந்து சியாத்ரிஸ்னு சொல்லுவோம். த ஹைட் ஆஃப் த சியாத்ரிஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த்லேருந்து சவுத் வரல இன்க்ரீஸ் ஆகும். ஆனைமுடி இஸ் எ ஷார்ட் ஆஃப் ட்ரை ஜங்ஷன் ஆஃப் த ஆனைமலை ரேஞ்ச். கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். பார்த்தீங்கன்னா இது மூணும் இந்த ட்ரீ ஜங்ஷன்ஸ் இந்த மூணு இதுலேயும் சிச்சுவேட் ஆகிருக்கதான் ஆனைமுடி அப்படின்றது. ஆனைமலை, கார்டமம் அண்ட் பழனி ஹில்ஸ்னுடைய மூணு இதுவும் மீட் பண்ணுற இடத்துல வந்து என்ன இருக்குது ஆனைமுடி அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த பார்ட்டில் கொடைக்கானல் is a beautiful hill resort situated in the Palani Hills, one of the hill stations that is situated in the western part is known as Kodaikanal, present in Palani Hills. Next, Eastern Ghats. Eastern Ghats runs from southwest to northeast, form of the eastern edge of this plateau. This region is called as Purvadri. The Eastern Ghats join the Western Ghats at Nilgiri Hills, bordering Karnataka and Tamil Nadu. கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நீல்கிரி ஹில்ஸில் வந்து ஜாயின் ஆகுது. ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும். The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar, Kaveri have dissected this range at many places. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சாக இருக்கும். அங்கங்கே வந்து ரிவர்ஸ் வந்து கட் பண்ணுது. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அரேபியன் சீக்கு, இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, அரேபியன் சீக்கு பேரலாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம், கார்டமம் ஹில்ஸ், ஆனைமலை ஹில்ஸ், பழனி ஹில்ஸ், இது மூணும் மீட் பண்ணுற ட்ரை ஜங்ஷன் மாதிரி மீட் பண்ணுற இடத்துல தான் ஆனைமுடி அப்படின்றது ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். இதில் பழனி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் இஸ் த ஹில் ரிசார்ட். நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுது, அதை டிவைட் பண்ணி காமிக்குது. இந்த ரிவர்ஸ் என்னென்ன ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணார் ரிவர்ஸ் டிவைட் மீன் மெனி பிளேசஸ். இதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் எங்கே வந்து மீட் பண்ணுது. இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லிட்டோம். நீல்கிரி ஹில்ஸில் வந்து லொக்கேட் ரெண்டு இது வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டைன் ரேஞ்சஸும் மீட் பண்ணிக்குது. தட் இஸ் டுடேஸ் கிளாஸ். வி வில் கண்டினியூ த லெசன் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.